கரூரில் 41 பேர் உயிரிழப்புக்கு காரணமான விஜயிடம் விசாரணை மேற்கொண்டுள்ள சிபிஐ அடுத்த மாதம் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்ய திட்டமிட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. கடந்த ஆண்டு செப்டம்பர் 27ஆம் தேதி கரூர் வேலுச்சாமிபுரத்தில் விஜயின் பிரச்சார கூட்டம் நடைபெற்றது. அப்போது ஏற்பட்ட நெரிசலில் சிக்கி 41 பேர் உயிரிழந்தனர். இந்த பெருந்துயரம் குறித்து சிபிஐ விசாரணை நடத்தி வருகிறது. தாவேக நிர்வாகிகள் புசி ஆனந்த், நிர்மல்குமார், ஆதவ் அர்ஜுனா, மதியழகன் உள்ளிட்டோரிடம் டெல்லியில் உள்ள சிபிஐ தலைமை அலுவலகத்தில் கடந்த மாதம் 3 நாட்கள் விசாரணை நடத்தப்பட்டது. மேலும் சென்னை பனையூரில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த விஜயின் பிரச்சார வாகனத்தை சிபிஐ அதிகாரிகள் கரூருக்கு எடுத்துச் சென்று ஆய்வு நடத்தினர். அதைத் தொடர்ந்து 41 பேர் உயிரிழப்புக்கு முக்கிய காரணமான நடிகர் விஜய்க்கு சம்மன் அனுப்பினர். டெல்லி சிபிஐ அலுவலகத்தில் கடந்த 12ஆம் தேதி ஆஜரான நடிகர் விஜயிடம் 7 மணி நேரம் விசாரணை நடத்தப்பட்டது. விசாரணை முடிவடையாததால் நடிகர் விஜய்க்கு சிபிஐ மீண்டும் சம்மன் அனுப்பியது. அதன்படி டெல்லியில் உள்ள சிபிஐ அலுவலகத்தில் நடிகர் விஜய் 2வது முறையாக ஆஜராகியுள்ளார். கரூர் துயர சம்பவத்தின் சிசிடிவி காட்சிகள் உள்ளிட்ட ஆதாரங்களின் அடிப்படையில் விசாரணை நடத்தப்படுகிறது. அப்போது கரூர் பிரச்சார கூட்டத்திற்கு 7 மணி நேரம் தாமதமாக வந்தது ஏன்? பிரச்சாரத்தில் கூட்ட நெரிசல் ஏற்பட்டதை பார்க்கவில்லையா? நிலைமை மோசமான பிறகும் பிரச்சாரத்தை தொடர்ந்தது ஏன் என்று நடிகர் விஜயிடம் சிபிஐ அதிகாரிகள் அடுக்கடுக்காக பல்வேறு கேள்விகளை எழுப்பினர். இந்நிலையில் கரூர் பெருந்துயரம் குறித்து சிபிஐ அடுத்த மாதம் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்ய திட்டமிட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. விசாரணை முடிந்த பிறகு நடிகர் விஜய் பெயரை குற்றப்பத்திரிகையில் சேர்ப்பது குறித்து சிபிஐ முடிவு செய்யும் என்றும் கூறப்படுகிறது. கரூரில் 41 பேர் உயிரிழப்புக்கு காரணமான விஜயிடம் விசாரணை மேற்கொண்டுள்ள சிபிஐ அடுத்த மாதம் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்ய திட்டமிட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. கடந்த ஆண்டு செப்டம்பர் 27ஆம் தேதி கரூர் வேலுச்சாமிபுரத்தில் விஜயின் பிரச்சார கூட்டம் நடைபெற்றது. அப்போது ஏற்பட்ட நெரிசலில் சிக்கி 41 பேர் உயிரிழந்தனர். இந்த பெருந்துயரம் குறித்து சிபிஐ விசாரணை நடத்தி வருகிறது. தாவேக நிர்வாகிகள் புசி ஆனந்த், நிர்மல்குமார், ஆதவ் அர்ஜுனா, மதியழகன் உள்ளிட்டோரிடம் டெல்லியில் உள்ள சிபிஐ தலைமை அலுவலகத்தில் கடந்த மாதம் 3 நாட்கள் விசாரணை நடத்தப்பட்டது. மேலும் சென்னை பனையூரில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த விஜயின் பிரச்சார வாகனத்தை சிபிஐ அதிகாரிகள் கரூருக்கு எடுத்துச் சென்று ஆய்வு நடத்தினர். அதைத் தொடர்ந்து 41 பேர் உயிரிழப்புக்கு முக்கிய காரணமான நடிகர் விஜய்க்கு சம்மன் அனுப்பினர். டெல்லி சிபிஐ அலுவலகத்தில் கடந்த 12ஆம் தேதி ஆஜரான நடிகர் விஜயிடம் 7 மணி நேரம் விசாரணை நடத்தப்பட்டது. விசாரணை முடிவடையாததால் நடிகர் விஜய்க்கு சிபிஐ மீண்டும் சம்மன் அனுப்பியது. அதன்படி டெல்லியில் உள்ள சிபிஐ அலுவலகத்தில் நடிகர் விஜய் 2வது முறையாக ஆஜராகியுள்ளார். கரூர் துயர சம்பவத்தின் சிசிடிவி காட்சிகள் உள்ளிட்ட ஆதாரங்களின் அடிப்படையில் விசாரணை நடத்தப்படுகிறது. அப்போது கரூர் பிரச்சார கூட்டத்திற்கு 7 மணி நேரம் தாமதமாக வந்தது ஏன்? பிரச்சாரத்தில் கூட்ட நெரிசல் ஏற்பட்டதை பார்க்கவில்லையா? நிலைமை மோசமான பிறகும் பிரச்சாரத்தை தொடர்ந்தது ஏன் என்று நடிகர் விஜயிடம் சிபிஐ அதிகாரிகள் அடுக்கடுக்காக பல்வேறு கேள்விகளை எழுப்பினர். இந்நிலையில் கரூர் பெருந்துயரம் குறித்து சிபிஐ அடுத்த மாதம் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்ய திட்டமிட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. விசாரணை முடிந்த பிறகு நடிகர் விஜய் பெயரை குற்றப்பத்திரிகையில் சேர்ப்பது குறித்து சிபிஐ முடிவு செய்யும் என்றும் கூறப்படுகிறது.